புத்தகத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் கலீல் ஜிப்ரானோட ப்ராஃபட். இதை தமிழில் தீர்க்கதரிசின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு அங்கங்கே ஒரு சில வார்த்தைகள் புரியும்படி இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரிய மாட்டிருக்கு. அதனால் இதோட மூலத்தை வாசித்தா தான் இதோட வார்த்தைகளை கூட உள்வாங்க முடியும்னு நினைக்கிறேன். லெபனான் நாட்டில் பிறந்த கலீல் ஜிப்ரான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இவர் கவிஞராகவும் கட்டுரையாளராகவும் எழுத்தாளராகவும் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர், ஓவியரும் கூட. இவரோட 40வது வயதில் தான் இந்த ஃபிலாசபி புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே போவோம். அல் முஸ்தபாங்கிற ஒரு பெரிய மாமனிதர் 12 காலமாக ஆர்பலிஸுங்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டு வந்தார். அதுக்கப்புறமா தன்னோட சொந்த தீவுக்கு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் கடைசியாக ஒரு சில அறிவுரை வழங்குமாறு கேட்குறாங்க. அதனால் இவர் ஒரு சில தத்துவமான அறிவுரைகள்லாம் வழங்குறாரு. அதில் அன்பு, காதல், திருமணம், நட்பு, இப்படி பல வார்த்தைகள், பல வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள்லாம் அதில் இருக்குது. இதில் அன்பை பற்றி சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்பு எதையும் தருவது அல்ல, தன்னை தவிர. அன்பு எதையும் எடுப்பதும் இல்லை, தன்னை தவிர. திருமணத்தை பற்றி சொல்லும்போது ஒருத்தரை காதலிங்க, ஆனால் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கைதியாகி விடாதீங்க. குழந்தைகளை பற்றி சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மேடை பேச்சுகளில் இந்த வார்த்தைகளை தான் கோடிட்டே சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகள் அவர்கள் உங்கள் மூலமாக பிறந்தவர்கள், ஆனால் உங்களிடமிருந்து அல்ல. உங்களுடன் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. உங்களுடைய அன்பை அவர்களுக்கு தரலாம், உங்களுடைய எண்ணங்களை அல்ல. அவர்களைப் போல் நீங்கள் இருக்க முயற்சிக்கலாம், ஆனால் உங்களைப் போல் அவர்களை மாற்றி விடாதீர்கள். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. யாருக்காவது தானம் கொடுக்கறத பற்றி சொல்கிறதும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க கேட்கும் போதே கொடுங்க, அவங்க கேட்காமல் இருக்கும்போதும் கொடுக்கறது நல்லது. தேவைப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்குறேன்னு அடிக்கடி சொல்லாதீங்க. உங்களோட மரத்தோட்டத்தில் இருக்கிற எந்த பழமுமே அப்படி சொல்கிறது கிடையாது. நாம் உயிர் வாழ அதெல்லாம் கொடுக்க தானே செய்யுது. அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கொடுக்காமல் இருக்கிறது மரணம் மட்டும்தான். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வரி சொல்லுவார். உண்மையில் வாழ்க்கை தான் உங்களுக்கு வாழ தருது, ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்தையுமே கொடுக்கறதா. உண்மையில் இது எல்லாமே காட்சி மட்டும்தான் அப்படின்ட்டு. உழைப்பை பற்றி சொல்லும்போதும் உழைப்பு ஒரு சாபம் என்றும் வேலை ஒரு துரதிர்ஷ்டம்னு எல்லாருமே சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே உழைக்கும் போதோ வேலை செய்யும் போதோ பூமியோட அடுத்த கனவை பூர்த்தி செய்கிறீங்க. இதே மாதிரி மகிழ்ச்சி, இன்ப துன்பம், குற்றம், தண்டனை, மதம், இதையெல்லாம் பற்றி இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்களை போதிக்கிறாரு. அதை ஒரு ஃபிலாசபியாகவே சொல்கிறாரு. அவ்வளோ எளிதாகவும் அவ்வளோ யதார்த்தமாகவும் இருக்கும் இந்த புத்தகம். வாசித்து பாருங்கள். நன்றி.